அப்படின்னா என்ன அக்ஸே, என்ன ஆச்சு உனக்கு? பீஃப் கறியா? வெரி நைஸ் ரசி. சப்பாத்தினாலே அதுக்கு சைடிஷ் மட்டன், சிக்கன், பீஃப், மெயின் டிஷ்ஷு இதான் சைடிஷ்ஷு. வெரி குட். நான் எங்கே போயிருந்தேன்? எங்கேயுமே போகலை, தூங்கிட்டு இருந்தேன். ஒர்க்கு, தூக்கம், இப்படி தான். அதான் நான் தான் சொன்னேன், மூணார் போயிட்டு வந்தேன், கொடைக்கானல் முன்னாடி போயிட்டு வந்தேனே, அதான் வேறு எங்கேயும் நான் டூர் போகலை. இனிமே தான் ஒரு 2 இடம் போகணும். 3 அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஓகே. 12:05 ஆச்சா? ஓ ஓகே. இப்போவே அவ்வளோ லாங்காக போச்சா டைம்? சாப் ஓகே, வெரி குட். ஓகே ரசி. அக்ஸி, இன்றைக்கி தான் நான் லைவுக்கு வந்தேன், பிஸி. அப்புறம் என்ன நினச்சேன்னா, லைவ் வந்து நம்ம அவுட் சைட் போனோம்னா லைவு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணேன். இப்போ வந்து இந்த பிக்சர்லாம் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க, வைக்க முடியல. இப்போ தான் ரூல்ஸ் வந்துருச்சு, வீடியோ போட்டுட்டு நீங்கள் வந்து எங்கே போகிறீங்களோ வீடியோ காட்டிட்டு லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி இமெயில் எனக்கு வந்துச்சு. அதனால் நான் வெயிட் பண்ணேன். சரி, நம்ம வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனால் பண்ணவே முடியல. யாரோ பேசுகிற மாதிரி இருந்தா? நான் என்னோடய வாய்ஸ் மாறி இருக்கா? சரி, என்னாச்சு? ஆமாம், ரொம்ப பிஸி தான் ராசி. என்ன பண்ணுறது, சமைக்கிறது, தூங்குறது இப்படியே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு, இதிலே டயர்டாயிடுது. ஓகே தான் ராசி, நோ ப்ராப்ளம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்புறம் அக்ஸே, என்னாச்சு? கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அதனால் வாய்ஸ் கொஞ்சம் டல் ஆகிட்டு போயிடுச்சா? எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகே. ஆமாம், ஃபுட் சாப்பிட்டேனே, பரோட்டா வித்து மட்டன் கிரேவி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மட்டன் கிரேவி செஞ்சுருக்கேன். மட்டன் கறி தான் எப்போதும், இல்லைனா மட்டன் பிரியாணி, இல்லைனா மட்டன் குருமா, இப்படி தான் ஒரு ரெசிபி போகும். இன்றைக்கி மட்டன் கிரேவி ஸ்பெஷலாக வச்சாச்சு. மட்டன் கறியும் வச்சாங்க, நான் மட்டன் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே. ராசிக்கு என்னாச்சு? அப்புறம் அக்ஸே, அங்கே என்ன ஸ்பெஷல்? சூப்பர் ஸ்வீட்டி. ஓகே ராசி. ஆமாம், பரோட்டா என்றாலே மட்டன், சிக்கன், இல்லைன்னா அதை சாப்பிட்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஓகே.